ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான vlogல வந்து டியூஸ்டேவோட vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து முள்ளங்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி வந்துனே இருக்குது. அதில் ஒரு முள்ளங்கி வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகி நல்லா இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு எதனா குக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கியும் அதுக்கப்புறமேல ஃப்ரெஷ்ஷாக புதினாவும் எடுத்துக்கின்னு இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ரீசண்டாக வந்து இந்த ஸ்டீல் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். இது எதுக்காகன்னா தோசை அண்ட் இட்லி மாவு ருப்பி ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து பிளாஸ்டிக் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து சுத்தமாக நல்லதே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டீல் கண்டெய்னர் வந்து வாங்கினேன். தென் என்னோடய மெஷர்மெண்ட் பிரகாரம் தோசை அண்ட் இட்லிக்கு மாவு நான் ருப்புனேன்னா இந்த கண்டெய்னரில் ஹாஃப் மட்டும்தான் வரும். மிச்ச ஹாஃப் ஸ்பேஸ் வந்து இது பொங்கி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த லிட்டு மட்டும் தான் பொங்கி வரும். இதுக்கு மேலே பொங்கி மேலே வெளியே வர்றதே இல்லை. இப்போ ரீசண்டாக வந்து என்னோடய கிச்சனில் வந்து ஒரு ஸ்டீல், அப்புறமேல சிராமிக், கேஸ்ட் அயன், அப்புறமேல கிளாஸ்வேர் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மெயினாக நம்மளோட கிச்சனில் வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து இருக்கவே கூடாதுன்றது எதுன்னா அலுமினியம், பிளாஸ்டிக், நான்ஸ்டிக் இது மூணுமே நம்ம கிச்சனில் வந்து யூஸே பண்ணக்கூடாது. யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க. இதை விட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து சுவிட்ச் ஆன் ஆகி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். நான் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக மந்த்லி ஒரு விஷயத்தை வந்து வாங்குவேன். இந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், நான்ஸ்டிக் ஆகட்டும், தென் அலுமினியம் இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் கிச்சனை நான் ப்ரெசண்ட்டாக. ஸோ டியூஸ்டேன்றதுனால ஃபஸ்ட்டு குக்கிங் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ஒர்க்குக்கு போகிறேன். ஸோ அதனால் சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சைட் பை பண்ணிகிட்டே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எப்போல்லாம் தோசை இட்லிக்கு மாவு ருப்புறனாலும் ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் வீட்டில் இட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே மாவில் வந்து இட்லி செஞ்சாக்கா சாஃப்டாக இருக்கும். மாவு எப்போவுமே எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கின்னு கொஞ்சமாக தேவையான சால்ட், அப்புறமேல தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மாவு வந்து எப்போவுமே திக்காக இருந்தால் தான் இட்லி வந்து சாஃப்டாக வரும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லி வந்து கல் மாதிரி வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். தென் இட்லியில் வந்து நான் கம்பல்சரி இந்த சோடா அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்காம தான் இட்லி வந்து செய்வேன். அதுவே அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஸோ என்னோடய இட்லி மாவு கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எதனாலனா நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் உரத்தால் தான் யூஸ் பண்ணுவேன். மீன்ஸ் கருப்பு உளுந்து. அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சைட் பை சாம்பாரும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு சைடில் வந்து நான் இட்லி ஊற்றிட்டு அது ஒரு 20 மினிட்ஸில் இட்லி வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உரத்தால், கொஞ்சமாக சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ரசத்துக்கு வந்து நம்ம காம்போட கொத்தமல்லி சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி புதினா சட்னிக்கும் காம்போட கொத்தமல்லி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தென் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா,
ஒரு சின்ன பீஸ் வந்து புளி ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணும் போது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா புதினா சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்ற ஒர்க் மட்டும்தான். ஸோ மெயினாக டியூஸ்டே ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் இன்றைக்கி வந்து நம்ம முருகருக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ எனக்கு எப்படி முருகர்கிட்ட கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஃபஸ்ட்டு எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி வந்து எனக்கு சுத்தமாக முருகர் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஹீ இஸ் ஜஸ்ட் அ காட், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து நிறைய முருகரை பற்றி அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய பார்த்துட்டு இருந்தேன். தென் மெயினாக கூகுளில் வந்து அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். தென் நிறைய வந்து அவரோட வீடியோஸ் பார்ப்பேன், ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். தென் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எனக்கே. நம்மளோட தமிழ் கடவுள் வந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாரா. தென் முருகரை பற்றி எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறதே எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முருகருக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணனே. அப்போது பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய முருகர் ஃபேனுன்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து முருகரை பற்றி சில ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் சில வீடியோஸில் வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஸோ நம்ம முருகர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்குறோம், எனக்கு இது பண்ணித்தான்னு சொல்லி கேட்கும் போது முருகர் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டார். லைக் அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய டாஸ்க் கொடுப்பார். லைக் நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாரு. இந்த ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு எந்த ஜாகாலும் நம்ம வந்து ஒடிஞ்சு போகாமல் அதே ஹோப்போட முருகரை நம்பிக்கின்னு போயினே இருக்கணும். அப்போது நம்மளோட முருகர் வந்து நான் கொடுத்த எல்லா ப்ராப்ளம்ஸும் நீ வந்து ஈஸியாக இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நீ அதை வந்து ஃபேஸ் பண்ணி எங்கேயும் உன்னோட ஹோப்பை வந்து டவுன் பண்ணாமல் எப்பவுமே அந்த ஹோப் வந்து என் மேலே வச்சுக்கின்னு நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி அவரோட பெரிய பக்தனாக இருக்கிறோம். நம்மளை வந்து எப்பவுமே அவர் வந்து கைவிட மாட்டார். எப்பவுமே கூட வந்து நம்மளோட பேக் போனாக எப்பவுமே கூட இருப்பார். ஸோ அந்த ஹோப் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. தென் எப்பவுமே ஸ்டே பாசிட்டிவ். ஸோ இப்படி தான் நான் வந்து முருகர்கிட்ட வந்து கனெக்ட் ஆன சில விஷயங்கள். ஸோ இதை வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டியூஸ்டே முருகருக்கு சூப்பராக இன்றைக்கி வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கப் சாம்பிராணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இப்போ ரீசண்டாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக சாம்பிராணி தூள் வந்து போட்டுட்டு வீடு ஃபுல்லாக எவ்ரி கார்னர் கம்ப்ளீட்டாக காமிச்சேன்னா சூப்பராக தென் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பூஜை ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைமே. ஸோ இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட இட்லி, தென் முள்ளங்கி சாம்பார், புதினா சட்னி. இதுக்கப்புறமா உக்காந்து பொறுமையாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிடுவேன். தென் நம்ம சேனலில் வந்து யார் யாரெல்லாம் முருகர் ஃபேன்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வந்து நம்ம சேனலில் வந்துனே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.